ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் பிங்ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். ரொம்ப ரிச் மேன் அவர். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, நிறைய ஜுவல் இருக்குது, டைமண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரொம்ப பணக்காரர், இருக்கிறதுலையே ரொம்ப வசதியானவர் அவர். ஆனால் அவர்கிட்ட ஒரு குணம் இருந்துச்சு. என்னன்னா கஞ்சத்தனம். கஞ்சத்தனம்னா யாருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டார். ஒரு ரூபா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பார். அந்தளவுக்கு ஒரு பெரிய கஞ்சத்தனம் இருக்குது அவர்கிட்ட. ஆனாலும் அவருக்கு நிறைய பணம் சொத்து அதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கார். நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா ஒரு திருடை எல்லா பணம் எல்லாத்தையும் ஜுவல்லெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு திருடிட்டு போகிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரீம் வருது. வந்தோட துடிச்சு எந்திரிச்சிட்டார். அச்சோ போச்சே, நம்ம பணமெல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு, அது கனவு தான் இருந்தாலுமே அதை அவருக்கு தாங்கிக்கவே முடியல. அச்சோ நம்ம காசு பணம் போச்சே, நகை போச்சேன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு அவருக்கு. 2 நாளாக தூக்கமும் வரல அவருக்கு. யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட அவங்க மேலே சந்தேகப்படுறாரு. வீட்டில் சர்வன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களையும் சந்தேகப்படுறாரு. யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாரு. அதனால அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியல. தூக்கம் போச்சு. ரொம்ப ஒரீடாக இருக்கார். அப்போ அந்த ஊரில் ஒரு ஜென் குரு இருக்கார். அவர் எல்லாருக்கும் நிறைய அறிவுரை சொல்லுவார். அவர் சரி நம்ம அவரை போய் பார்க்கலாம், நம்ம 3 நாளாக தூங்காமல் இருக்கமே, இவ்வளோ கவலையில் இருக்கமேன்னு சொல்லிட்டு ஜென் குருட்ட போகிறார். ஜென்குருட்ட போய் அவர் கனவை சொல்கிறாரு. அவர் பயந்ததை சொல்கிறாரு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு குருக்கிட்ட. அப்போ அந்த ஜென்குரு சொல்கிறாரு, எதுக்குப்பா நீக்க போய் கவலைப்படுற? வீட்டில் போய் ஒரு பெரிய துணி எடுத்துக்கோ, பெரிய பெட்ஷீட் மாதிரி எடுத்துக்கோ. அதில் உன்னோட ரூவாலாம் கட்டுக்கட்டாக அதெல்லாம் அடுக்கி வை. காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வை. நிறைய ஜுவல்ஸு டைமண்ட்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சு நல்லா மூட்டை கட்டி, டைட்டாக மூட்டை கட்டி மரத்தடியில் போய் நல்லா குழியை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சிரு. புதைச்சி மண்ணை போட்டு மூடி வச்சிரு. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போய் அது இருக்கா, புதையல் இந்த பணம் இருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. பெரிய இதை எடுக்கிறாரு, பெரிய கிளாத் எடுத்து எல்லா பணம் மூட்டை நகை எல்லாத்தையும் போட்டு டைட்டாக இறுக்கி கட்டுறாரு. மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் மரத்தடியில் ஒரு பெரிய குழி போடுறார். குழியை போட்டு அதுக்குள்ளே இந்த பணம் மூட்டையை தூக்கி வச்சு நல்லா மெத்திட்டார் மண்ணை வச்சு. டெய்லி போவார். இல்லாட்டி ஒரு 2 டேஸ்க்கு ஒரு தடவை போவார். இல்லாட்டி போய் சுற்றி வருவார். மரத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கார். ஏன்னா அவருக்கு நம்மளோட நகை பணம்லாம் பத்திரமா இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு திருப்தி. இதை ஒரு திருடன் பார்த்துட்டான். என்னது இது, இவ்வளோ பெரிய பணக்கார ஆள் எதுக்கு மரத்தை சுற்றி வர்றாரு? ஏதாவது காரணம் இருக்குமே, மரத்தை எதுக்கு சுற்றுறாருன்னு அந்த திருடனுக்கு யோசனை வந்துருச்சு. அவன் என்ன செய்கிறான், இவர் இல்லாதப்ப அந்த மரத்தை சுற்றி பார்த்து தோண்டி பார்த்தா உள்ளே பணம் மூட்டை இருக்குது. எடுத்துட்டு ஒரே ஓட்ட ஓடிடுறான் அந்த திருடன். பார்க்குறாரு, காணோம். ஐயோ போச்சே, என் பணம் போச்சே, எல்லாம் மொத்த சொத்து போச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் யார்? அந்த ஜென்குரு. ஜென்குருவை போய் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் வர்றார். எங்கே வர்றாருன்னா ஜென்னோட ஆசிரமத்துக்கு வர்றார். பயங்கரமாக சத்தம் போடுறார். என் பணம் நகை எல்லாம் போச்சே, திருட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானே, நான் உங்ககிட்ட நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டினோடனே ஜென்குரு என்ன சொல்கிறாரு, மெதுவாக வர்றார். ஒரு டம்ளர் தண்ணியை குடி அப்படின்றார். உடனே எனக்கு தண்ணியாக கொடுக்குறீங்க, என்னோட எல்லாம் போச்சு, பண நகையெல்லாம் போச்சு, எனக்கு தண்ணியாக கொண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப திட்டுறாரு அவர். அந்த ஜிங்ஜூ திட்டுறார். உடனே ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பார், வீட்டில் இருந்தாலுமே அந்த பணத்தை எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ற, இனியுமே செலவு பண்ண மாட்டேங்கிற. அந்த பணம் நகை அவரோட சொத்து பத்து காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குல்ல, அந்த மரத்துக்கடியில் இருக்குன்னு நினச்சி இத்தனை நாள் போய் பார்த்தேல, அதே மாதிரி இப்போயுமே மரத்துக்கடியில் தான் நம்மளோட பணம் இருக்குன்னு நினச்சிட்டு போய் பார்த்துட்டு வா. நீ அதானே செய்கிற, ஏன்னா நீயும் யூஸ் பண்ண மாட்டேன்ற, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. அதனால் மனசில் நினச்சிக்கோ, அந்த இடத்துல தான் பணம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா, அவ்வளோதானே அப்படின்றார். ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே என்ன குருவே சொல்கிறீங்கன்னு.
யார் நம்மகிட்ட பணம் இருந்துச்சு, காசு பணம் அதிகமாக இருந்ததுன்னா இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். அதானே. நீயா எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்துட்டு அவரும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்கு கொடுக்காம எதுக்கு உனக்கு பணம் நகையெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜென்குரு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. நம்ம எவ்வளோ கஞ்சத்தனமாக இருந்துட்டோம், யாருக்கு ஒரு 10 பைசா கூட கொடுக்காம இருந்துட்டோமே, இப்போ எல்லாம் மொத்தமாக போச்சா அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய முடியும். உடனே ஜென்குருவை பார்த்து அவர்கிட்ட சாரி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் போயிட்டார் அந்த ரிச் மேன். என்னென்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதானே. இப்போ நீங்கள் ஸ்கூலில் பாருங்களேன், சில பிள்ளைய கஷ்டப்படுற பிள்ளைய வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட வந்து கேட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி ரப்பரு, பென்சிலு, நோட் புக்கு, ஜாமெட்ரி பாக்ஸு, ஏதாவது ஒரு குட்டி குட்டி திங்ஸ் நீங்கள் அது மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். இல்லாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். சரியா. வெளியே வர்றீங்க, அம்மா அப்பா கூட ஷாப்பிங் போகிறீங்க, சாப்பாடு வசதி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், வாட்டர் பாட்டிலாவது வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதான் மனுஷனாக இருக்கிறதுக்கு முக்கியமான தகுதியே அதுதான். அப்படி தானே. அதனால் நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போயே அதெல்லாம் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறத பழகிக்கங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு உடனே உதவி செய்யணுன்றத மைண்ட் வந்துடணும் உங்களுக்கு. சரியா. அப்போ நீங்கள் பெருசாகி நல்ல ஜாபுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஓகேவா. ஆச்சி உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோட வரேன்.